வணக்கம். 19/2/2026 வியாழன் இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் எண்ணியது ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்ட், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், வெப்ப சலனம், காற்று அதிகம் வீசும் இடத்தில் பணிபுரிபவர்கள் மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதனால் சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடும். ரோகிணி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருக சீரிசம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் சிறிய தவறுதல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருந்தால் மற்றபடி நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். சர்வ சங்கடங்களும் விலகும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பும் கவனமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். திருவாதிரை நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். புனர்பூசம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையும் அனைத்து காரியங்களும் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கடங்களும் விலகும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். விருந்து உபசாரங்கள் விசேஷங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியும் மன சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையிலும் நன்மைகளும் மன சாந்தமும் கிடைக்கும். பதட்டமும் வேகமும் தன் வேலையை தாமதித்து கொள்ள உதவும். அதனால் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் அனைத்தும் சுபமாக முடியும். பூசம் நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். நினைத்த காரியம் நினைத்தபடியும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பேசி சர்வ காரியத்தையும் வெற்றி காணக்கூடிய நாள். ஆயிலியம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி காண்போம். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து காரியங்களும் நிறைவேற உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடுங்கள். வணக்கம்.